நீங்கள் வந்து 2 மனு தான் அதிமுக. விஜய் விட்டுட்டீங்களே, ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கான இளைஞர்கள் பட்டாளம் பின்னோக்கி அவரோட கூட இருக்கு இல்லையா? வாக்கு வரட்டுங்க. வாக்கு என்னாலும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. திமுக தலைமை தோத்துருவங்க ஒரு பயம் வந்துருச்சு. அதனால 5 கட்சிக்காரன் வந்தவனையெல்லாம் முதல்ல வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டு தனி அரசு மற்ற கருணாசு இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு சீட்டுகளை பங்கி கொடுக்குறாங்கன்னா பயந்துதான். மேஜர் பார்ட்னரை கன்சல்ட் பண்ணாம மேஜர் பார்ட்னருக்கு சீட் அலாட் பண்ணாம வரவனையெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்கன்னா வந்தா வருது காங்கிரஸ் வராட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தான் அர்த்தம். ஒவ்வொரு மந்திரி வந்து காங்கிரஸ் ஊர்ல பூத்துலயே ஆள் இல்லை, உங்களுக்கு ஓட்டு கேட்க ஆள் இல்லை, ஓட்டு இல்லை, உங்களுக்கு எது கொடுக்கணும்னு கேவலப்படுத்துறாங்க. மாவட்ட செயலர் கேவலப்படுத்துறாங்க. எதிர்த்தவனுக்கு கூட ஓட்டு போட்டுருவாங்க, காங்கிரஸ்காரன் ஜெயிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க இப்போ திமுகவை பொறுத்தவரையில சீட்டை கொடுத்துட வேண்டியது, அவனை ஜெயிக்க விடாம பண்ண வேண்டியது. போன உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, பல இடங்கள்ல காங்கிரஸ்காரன் நின்ன இடத்துலயே திமுக நின்று ஜெயிச்சு வந்தான். இப்போ திமுக இல்லாத காங்கிரஸ் இல்லாத திமுக எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி நடுத்தருக்கு வந்துடும். இந்தியா கூட்டணி தோல்வி அடையும். விஜய் கிட்ட பேசுறோம்னு சொல்லி இங்க சீட் சேர இது வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டவர்கள் 30 அசம்பிளி சீட்டும் 2 நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டு இந்த வருஷம் ஒன்றும் அடுத்த வருஷத்துக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால திராதிக்கு அடிபணிஞ்சு போனது பல சம்பவங்கள். திராதிக்கு அடிபணிஞ்சு போனது வந்து காவிரி ஒப்பந்தத்தை 50 ஆண்டு காலம் முடிஞ்சது நீடிக்கல, கச்சத்தீவை தாரவாத்தது, இதெல்லாம் வந்து கலைஞர். அதனால காங்கிரஸ்க்கு அடிபணிந்து இந்த நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பறி கொடுத்தவங்க திமுக. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை பாஜக அடிபணிந்து போயிட்டாருன்னு சொல்லலாம். உண்மையாலுமே 4 முனை போட்டியா இல்ல மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா? நடக்கிறது இருமுனை போட்டி தான்மா. இருமுனை. அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் திமுக திராவிட மாடல் ஆட்சி நடத்துற திமுகவுக்கு இடையில இந்தி கூட்டணிக்கு இடையில நீங்க வந்து 2 மனு தான் அதிமுக. விஜய் விட்டுட்டீங்களே, ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கான இளைஞர்கள் பட்டாளம் பின்னோக்கி அவரோட கூட இருக்கு இல்லையா? வாக்கு வரட்டுங்க. வாக்கு தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று இந்த நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் டாக்டர் கார்வேந்தன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கிறதே இந்த நாங்குநேரி சம்பவம் தான். இது எல்லாருக்குமே வந்து அப்பப்பா போதுண்டா சாமி, திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும், போய் தொலைங்கடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வெறுப்பாடையில இன்னைக்கு மக்கள் நேரடியாக ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எந்த நிலையில, இன்னும் 40 நாட்களே இருக்கு தேர்தலுக்கு, இதை பார்க்கறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது இந்தியாவுக்கே சமூக நீதியின் ஆட்சி என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி கொண்டிருக்கார். இந்த ஆட்சிக்கு வந்தவரைதான் தலித் சமுதாய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். உதாரணம் வேங்கவயல் சம்பவம், எந்த விதமான சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. சென்று 1 மாதத்துக்கு முன்னால் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு இளைஞர் கொல்லப்பட்டாருங்கிறத விட கோரமாக கொல்லப்பட்டார். அவர் நெஞ்சில் ட்ரில்லை வச்சு ஓட்டப்பட்டாங்க, முகத்தை சிதைச்சாங்க, ஆண் உறுப்பை வெட்டி அசிங்கப்படுத்தி கொலை செய்யப்பட்டார். அதில் யார் குற்றவாளி கைது செய்தார்கள், என்ன நடவடிக்கை எடுத்தார் யாருக்கு தெரியாது. நாங்குநேரி சம்பவம் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர், உடல் ஊனமுற்றவர் மற்றும் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் செங்கல் சூளையில் வேலை செஞ்சிட்டு இருக்கார். 5 பேர் கொடுமையான காயம், 2 பேர் மரணம், 5 பேர் கொடுமையான காயம் அடைந்திருக்கார். அங்கே ஜாதிய மோதல் தான். இந்த ஜாதிய மோதல் இவ்வளவு மோசமாக நடந்து மிகவும் பாதிக்கப்பட்டு அந்த கிராம மக்கள் எல்லாம் துயரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற
திராவிட மாடல் அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிவிட்டது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 26/1/1950 அப்புறம் ஒரு டிஜிபி, பர்மனன்ட் டிஜிபி போட முடியாத மாநிலம் என்றால் தமிழ்நாடு. அதுல டெம்பரரியா ஒருத்தர் போடுறது, மறுபடியும் ஒருத்தர் மாத்துறதுன்னு தலைமை காவல்துறையுடைய தலைமை இயக்குனரே ஸ்திரமா போடாதனுடைய விளைவு இன்றைக்கு காவல்துறையினால சட்ட ஒழுங்கு காப்பாற்ற முடியவில்லை. 80,000 கிலோவுக்கு மேல கஞ்சா கைது போய் வித்திருக்காங்க, 8,000 கிலோவுக்கு மேல போதைப்பொருள் கைப்பற்றிருக்காங்க. எல்லா கிராமங்களிலும் போதையினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம திசை மாறி போறாங்க. இன்னைக்கு முன்னே சொல்ல விரும்புற, மதுபான கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூடுறோம்னு சொன்னவங்க கேரளாவில் இல்லாது, ஆந்திராவில் இல்லாது, கர்நாடகாவில் இல்லாது FL2 பார் இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு தாலுக்காவுக்கு 4 பார் 5 பார். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற டாஸ்மாக் கடை இல்லாம 4 பார் 5 பார் அந்த கிராமத்துக்குள்ள. என்னுடைய சொந்த ஊர் தாராபுரத்துக்கு எடுத்துக்கிட்டா 4 பார் கொடுத்துருக்காங்க. 4 ரோட்லயும் 4 பார். அதனால இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி இந்த இளம் சமுதாயம், எதிர்கால சமுதாயமே சிதைஞ்சு போற சூழ்நிலையை இந்த தமிழ்நாடை மது நாடாக மாற்றி இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை திமுக இந்த 4-5 ஆண்டு காலத்துல பாழாக்கிடுச்சுன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நீங்க சொன்னது போல டிஜிபியை அப்பாயின்மெண்ட் பண்ணல, அது மட்டும் இல்லாம போதை கலாச்சாரத்தை இன்னும் அவங்க சரி செய்யவே இல்லை அப்படின்னு விஜய் முதற்கொண்டு இப்ப நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பெரிய ஒரு ஊண்டுதலை இளைஞர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள். ஆனா அவரே இன்னைக்கு களத்துல இந்த அளவுக்கு திமுகவை கேள்வி கேட்குது. திமுக தாவேகாவை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறதாக அண்ணாமலை அவர்களும் குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைக்கு திமுக ஆட்சி, ஏன்னா கலைஞர் காலத்துல கூட அப்படி இல்லைங்க, ஆனா ஸ்டாலினோட ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தரப்பினரே சொல்வதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் அதான் இந்த கவர்மெண்ட்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா கிரவுன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்பாங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெப்ரசன்டன்ட் கிரவுன், அதாவது இங்கிலாந்தினுடைய ராணியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பகிரங்கமா பொது மன்னிப்பு கேட்கிறாருன்னா தனிப்பட்ட அவர் அல்ல, அரசாங்கமே மன்னிப்பு கேட்ட மாதிரி தான். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் காரணம் மன்னிப்பு கேட்கிறாருன்னா அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய தவறான வழிகாட்டுதல். காவல்துறையை, வருவாய்த்துறையெல்லாம் இவங்க தலையிட்டு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போனதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அரசு நிர்வாகம் டோட்டல் ஃபெயிலியர். அது முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இந்த அரசாங்கம் நடக்குதாங்கிறதே சந்தேகத்துக்குரியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தேகம் எழுந்துட்டே இருக்கு. கண்டிப்பா காங்கிரஸும் திமுகவும் சேருவாங்களா இல்ல ஒதுங்கிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம்னா 30+2 28+2 எதுக்குமே ஒத்து வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுல இன்னொன்னு என்னன்னா, சோனியா காந்தியே பேச மாட்டோம் திமுக கிட்ட அப்படிங்கிற மாதிரியான அவங்களும் ஒரு வெறுப்பாளையில தான் இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா எல்லா முக்கிய தலைவர்களுமே போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. நீங்க அடுத்ததாக காங்கிரஸ் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது 1967 தேர்தல்ல பல கட்சிகளை, பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து தான் ராஜாஜி தலைமையில பல கட்சிகள் உள்ள போய் தான் அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்த முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1967 திமுக 179 சீட் ஜெயிக்குது, காங்கிரஸ் 59 சீட், திமுக 52.59% ஓட்டு வாங்குது, காங்கிரஸ் 41.10% ஓட்டு. 8 கட்சிகள் அன்னைக்கு கூட்டணி சேர்ந்துதான் காங்கிரஸை வீழ்த்த முடிஞ்சது. இன்னைக்கு 71ஆம் வருஷ தேர்தலில் இந்திரா காந்தி அம்மா புகழ் உச்சியில் இருந்தாங்க. மன்னர் மானிய ஒழிப்பு, வங்கியல் தேசியமயமாக்கியது, வறுமை ஒழிப்பு, 20 திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி
புகழ்ல இருந்தாங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி அதல பாதாளத்தில் இருந்தார். அப்ப பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸோ மிக வலுவா இருந்தது, மிக வலிமையா இருந்தது. காமராஜர் வந்துவிடக் கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணது, 234 சீட்டு நீங்களும் உங்க கூட்டணி நின்றுங்க, எங்களுக்கு வேண்டாம், 9 பாராளுமன்ற சீட்டு போதும், 9 பார்லிமெண்ட் சீட்டுக்காக திமுகவுக்கு விட்டு கொடுத்தது. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா 71ல் திமுக 205 இடத்த கைப்பற்றுறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் நான் பச்சையா சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட 71 அடமானம் வச்சிருச்சு. அன்னைக்கு காமராஜரை ஆதரித்திருந்தா, இந்திய தேசிய காங்கிரஸ் காமராஜரை ஆதரித்திருந்தா 39 நாடாளுமன்ற சீட்டு வந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு. காமராஜ் தலைமையில 73ல் அதிமுக ஒரு கட்சியே வந்திருக்காது. அன்னைக்கு பரிமாண காங்கிரஸ் இப்ப அந்த 71ல் வைத்த அடமானத்தை மீட்க வேண்டும்னு சொல்லி இவ்வளவு கடுமையான பார்கெயின் பண்றது ஒரு வகையில மகிழ்ச்சியாத்தாவது. மாணிக்கம் தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்த நடவடிக்கைலாம் உண்மையிலுமே பாராட்டத்தக்கதான். டெல்லிக்கு இவ்வளவு கடுமையா இருக்கிறதுக்கு காரணம் திமுக பலவீனமாயிடுச்சு. திமுக தலைமை தோத்துருவங்க ஒரு பயம் வந்துருச்சு. அதனால 5 கட்சிக்காரன் வந்தவனையெல்லாம் முதல்ல வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டு தனியரசு மற்ற கருணாசு இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு சீட்டுகளை பங்கி கொடுக்குறாங்கன்னா பயந்துதான். இன்னொன்னும் காங்கிரஸ் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. என்னன்னா, மேஜர் பார்ட்னர்னு சொன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் தான். மேஜர் பார்ட்னரை கன்சல்ட் பண்ணாம, மேஜர் பார்ட்னருக்கு சீட் அலாட் பண்ணாம வரவனையெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்கன்னா வருது காங்கிரஸ் வராட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி தான் அர்த்தம். ஒவ்வொரு மந்திரி காங்கிரஸ் ஊர்ல பூத்துலயே ஆள் இல்லை, உங்களுக்கு ஓட்டு கேட்க ஆள் இல்லை, ஓட்டு இல்லை, உங்களுக்கு எது கொடுக்கணும்னு கேவலப்படுத்துறாங்க, மாவட்ட செயலர் கேவலப்படுத்துறாங்க. அதனால காங்கிரஸ் அதனுடைய விளைவு தான் இவ்வளவு கண்டிப்பா. ஏன்னா சோனியா காந்தி அம்மையாரிடம் நான் நெருங்கி பழகிறவங்க, அவங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இன்னும் அவ்வளவு சுலபத்துல அவங்க விட்டுற மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய நடவடிக்கைகள் இவ்வளவு தவறா மற்ற இந்த 5 கட்சி 6 கட்சிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சீட்டுகளை கொடுத்தோன்னதான் இப்ப காங்கிரஸ் வேண்டாங்கன்னு தானே நினைக்கிறாங்கன்னு அதனால காங்கிரஸ் இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவுக்கு வேற வழி இல்லை, பயம் வந்துருச்சு. ஏன்னா விஜய் பக்கம் காங்கிரஸ் போயிட்டா திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்துருங்கிற பயம் வந்துருச்சு. அதனால ஆனா பெரிய மரியாதை இல்ல, எங்களை மதிக்கிறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஷோடங்கர் டெல்லியில பேசி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்காக எங்களை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசி இருந்தாரு. ஆமா, காங்கிரஸ் கட்சி என்ன, திமுக என்னன்னா அவிய ஆட்சிக்கு வரணும், அவி வீட்டு கல்யாணம்னா கூட்டணி மதிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 96ல் அசம்பிளி எலெக்ஷன் இருந்தது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, நாங்கள்லாம் கூட ஜெயிச்சு வந்தோம். அதே 2009 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக நடக்குது. யாரெல்லாம் எந்தெந்த காங்கிரஸ்காரெல்லாம் ஜெயிச்சு வந்தா மந்திரி ஆவானோ அவனை எல்லாம் காலி பண்ணுன்னு சொல்லி பூரா தங்கபால் தோற்கடிக்கப்பட்டார், நான் தோற்கடிக்கப்பட்டேன், இளங்கோ தோற்கடிக்கப்பட்டார். காங்கிரஸுடைய முன்னணியில் இருந்தவங்களை எல்லாம் காரணம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அதை பத்தி கவலைப்படுவாங்க. ஈவன் எதிர்த்தவருக்கு கூட ஓட்டு போட்டுருவாங்க, காங்கிரஸ்காரன் ஜெயிக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க இப்போ திமுக பொறுத்தவரையில சீட்டை கொடுத்துட வேண்டியது, அவனை ஜெயிக்க விடாம பண்ண வேண்டியது. போன உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, பல இடங்கள்ல காங்கிரஸ்காரன் நின்ற இடத்துலயே திமுக நின்று ஜெயிச்சு வந்தான். யூனியன் கவுன்சில்ல, நகராட்சி வார்டுல எல்லாம் கூட்டணி கட்சி கொடுத்துருக்கோம், அந்த வார்டில் நம்ம நிக்க கூடாதுன்னு அவங்க நிற்கிறது இல்லை. அந்த நேரத்துல அவங்களுக்கு உடன்படிக்கையாகணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், அதான் நினைப்பாங்க இல்லையே. கூட்டணி கட்சி மதிச்செல்லாம் பண்ணிட மாட்டாங்க. இப்போ திமுக இல்லாத காங்கிரஸ், காங்கிரஸ் இல்லாத திமுக எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி நடுத்தருக்கு வந்துடும், இந்தியா கூட்டணி தோல்வி அடையும். ஆனா காங்கிரஸ் இல்லைன்னா பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தானே அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள். ஏன் இன்னைக்கு ரகுபதி அவர்கள் பேசியிருக்கிறதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே அதை தானே சொல்றாங்க. அவங்க இல்லைன்னா ஒன்றும் பெருசா இல்லை, சட்டமன்றத்துக்காக அவங்க தான் நம்மளை கெஞ்சிட்டு இருக்கணும், நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்களே. அவங்க காந்தி நம்புறாங்க, சோனியா காந்தி நம்புறதில்ல. காந்தி நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்களோ, சோனியா காந்தியினுடைய சப்போர்ட் வேணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அதனுடைய விளைவுதான்.
ஆனா ஜனங்கள் வந்து பணத்துக்காகலாம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரிலாம் ஒரு முடிவு எடுத்துட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் தானே ஒழிய காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்குங்கிறது ஒரு மாரல் சப்போர்ட் தான். ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையாங்கிற கேள்வி இல்லை. அதே காங்கிரஸ் தவேகாவோட போச்சுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதெல்லாம் தான் திமுக தலைமை பயப்படுது. காங்கிரஸ் திமுகவுல இருக்கிறவங்க 3000 ஓட்டு கூட இல்லாத இவங்க வந்து எப்படி வந்து பலம்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு முறை இந்திரா காந்தி சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு உறுப்பினர் இருக்கான்னு நம்ம தமிழ்நாட்டினுடைய அப்ப மாவட்ட தலைவர் வந்து பீட்டர் அல்போன்ஸ், என்னுடைய கல்லூரி தோழர், முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி, அவர் இந்திரா காந்தி கிட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, காங்கிரஸ் நாட் எ கேடட் பேஸ் பார்ட்டி, இட் இஸ் எ மாஸ் பேஸ் பார்ட்டி. அதாவது காங்கிரஸ் இருக்குங்கிறதுக்காக காங்கிரஸ் தொண்டர்களை மட்டும் எண்ணிக்கிட்டு 3000 பேர் சொல்ல முடியாது. பப்ளிக் ஓட் இருக்குல்லவா, மாஸ் பேஸ் பார்ட்டி. அதனால காங்கிரஸ் ஒரு மாஸ் பேஸ் பார்ட்டி. நீங்க அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி மாஸ் பேஸ் பார்ட்டி, இல்லை கேடட் பேஸ் பார்ட்டி இல்லை. கம்யூனிஸ்ட் கேடட் பேஸ் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் கட்சியில் 23 பேர் உறுப்பினர், 23 ஓட்டு தான். 23 பேருடைய வீட்டுக்கு மனைவியெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் எ கேடட் பேஸ் பார்ட்டி. ஆனா காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் மாஸ் பேஸ் பார்ட்டி, பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி, பொதுமக்கள் வாக்களிக்கிற கட்சி. அதனால காங்கிரஸ் திமுகவோட வந்து திமுகவுக்கு பலம் தான் திமுக தலைமை. அதுக்காகத்தான் இவ்வளவு இழுபறியா பேசிக்கிட்டு. இது தேசிய கட்சி அப்படிங்கறதுனால. ஆமா, தேசிய கட்சிக்கு தான். இப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தஞ்சையில ஒரு பெரிய நிர்வாகிகள் கூட்டம் வந்து இன்னைக்கு ஏற்படுத்துறாரு. இதுல வந்து அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுல முக்கியமாக வந்து ஒரு விஐபி நம்மளுடைய கட்சிக்குள்ள வர இருக்கிறார், கூட்டணியில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. அந்த விஐபி காங்கிரஸ் தானோ இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு 3 நாட்களாக இழுபறியாக போயிட்டு இருக்கு இந்த தொகுதி பங்கீடு. இதுல அந்த விஐபி இவங்களா இருப்பாங்களோ, ஏன்னா ஹைதராபாத்ல மீட் பண்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஆமா, காங்கிரஸ் கட்சி வந்துங்க மாநில கட்சிகளோட கூட்டணி பேசுறதுல ரொம்ப வலுவான டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்திரா காந்தி அம்மையார் இருக்கையில ஒரு குறிப்பிட்ட லீடர் போய் எம்ஜிஆர் கிட்ட பேசுவாங்க, ஒரு குறிப்பிட்ட லீடர் வந்து திமுக கிட்ட பேசுவாங்க. ரொம்ப கடுமையான பார்கெனிங். அது யார் அதிகம் கொடுக்குறாங்கன்னு எம்ஜிஆர்கிட்ட போய் பேசுறான்னு தெரிஞ்சோன்னா கலைஞர் 4 சீட் சேர்த்து கொடுத்துருவார். கலைஞர்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சோன்னா எம்ஜிஆர் சேர்த்து கொடுத்துருவார். அந்த மாதிரி விஜய்கிட்ட பேசுறோம்னு சொல்லி இங்க சீட் சேர இவங்க வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டவர்கள் 30 அசம்பிளி சீட்டும் 2 நாடாளுமன்ற ராஜ்யசபா சீட்டு இந்த வருஷம் ஒன்றும் அடுத்த வருஷத்துக்கு ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த வலுவான பேச்சுவார்த்தைக்கு எப்பவுமே காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு தேசிய கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத தாவேகாவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக வந்து ஷோடங்கரை வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாம்மா, இன்னைக்கு கிராமங்கள்ல நான்லாம் ஊர்ல இருந்து வரோம், கிராமத்துல இருந்து வரோம். கிராமத்துல வந்துங்க பெண்கள், குறிப்பாக இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால விஜய்க்கு ஓட்டு வரும். அதனால விஜயோட சேரையில் அதிகமான 60 சீட்டு வாங்கி நிற்கலாம். 60 காங்கிரஸ்காரன் கேண்டிடேட் ஆவான். 60 தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு கிளைகள் உருவாகும், கட்சி வளரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்தில் கூட இருக்கலாம். இப்ப காங்கிரஸ் அதோட போய் சேர்றது, காங்கிரஸ் திரும்பவும் உயிர் பெற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆமா, கேசி வேணுகோபால் வந்து அந்த சிந்தனைக்கு காரணமே விஜயனுடைய வாக்கு வங்கி கேரளாவில் இருக்குது. அவர் ப்ராஸ்பெக்டிவ் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி காலி பண்ணி காங்கிரஸ் ஆளுன்னு நினைக்கிறார். கேசி வேணுகோபால் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறார். அதனால கேரளாவுக்கு சப்போர்ட்டா இருக்கு, பாண்டிச்சேரிக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதனால தமிழ்நாட்டிலையும் கட்சி குறிப்பிட்ட மாதிரி 10 பேர் 20 சீட்டை வாங்கி நீ இன்னும் எம்எல்ஏக்களுக்கே சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட 60-70 சீட்டு வாங்கி பல இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தா கட்சி பலப்படும் தமிழ்நாட்டிலையும் நினைக்கலாம். 3-4 ஸ்டேட்ல அவங்க கட்சி
காங்கிரஸ் வலுவா மேல வரலாங்கிற அந்த நோக்கத்துல தான் அவங்க செயல்படுவாங்க. இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடு வந்து ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ்ல மாநில தலைவர் மாற்றப்படலாம், அதாவது செல்வ பெருந்தகையினுடைய பதவி பறிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து பரவிட்டு இருக்கு. அதுல முக்கியமாக வந்து திமுகவினுடைய ஆதரவாளர் தான் செல்வ பெருந்தகை, ஏன்னா காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கு அவர் பாடுபடவே மாட்டேங்கிறார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தகவல் வெளியானது. இப்ப இந்த தொகுதி பங்கீடுல இப்ப இந்த பிரச்சனையும் உள்ள வந்திருக்கு. கண்டிப்பா அவருக்கான வாய்ப்புகள் பறிக்கப்படும் நினைக்கிறேன். காங்கிரஸ் தொண்டர்கள் மாணிக்கம் தாக்கூர் மதுரையில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சிலிருந்து ஒரு வெறியா இருக்கான். காங்கிரஸ் கட்சி தன்மானத்தை காப்பாற்றணும் வெறியா இருக்கான். இவர் வந்து நம்ம தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரை வந்து திமுகவினுடைய பார்ட் அண்ட் பார்சலாக நினைக்கிறாங்க. அதனால வந்து திமுகவோட கூட்டணி இல்லைங்கிற பட்சம் வந்தால் தாவோட கூட்டணிங்கிற முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா மாநில தலைவர் மாத்திருவாங்க. செல்வ பெருந்தகையினுடைய வேற ஒருத்தர் போடுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எடப்பாடியார் உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்றார். இதுல யாரு தலைமையினே தெரியாம, யாருக்கு யார் தலைமையினே தெரியாம ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் ஒரு பக்கம் வந்து பேசி கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார் என்டிஏ கூட்டணியை பார்த்து. இதுல அதிமுக பாஜகவோட அடிபணிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியையும் முன்வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுல சமூக நீதிக்கும் சனாதனத்திற்கும் தான் வந்து போட்டி அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாரு. அதிமுக பாஜகக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி, யாருக்கு யார் தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்கிட்டே இருக்கு. இதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவோட தமிழ்நாட்டுக்கு தலைமையாகிறது எடப்பாடி பழனிசாமி தான். அதாவது சென்ற ஆண்டுல ஏப்ரல் மாசத்துல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ற போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான், எங்க கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை. நம்முடைய சூரியனையே பார்க்காத சூரியன் கட்சிக்கார ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 10 மணிக்கு எந்திரிச்சோடனே இந்த மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணுறது, அதிமுக விமர்சனம் பண்ணுறது, நம்முடைய முதலமைச்சரை எழுதி கொடுக்கறத படிக்கிறது அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை மிக தெளிவு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது 1980 முதல்ல பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தல் 39 தொகுதியில் 37 தொகுதி திமுக காங்கிரஸ் ஜெயிச்சது 2 தான். அது வந்து கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசி மட்டும்தான் ஏடிஎம்கே ஜெயிச்சது. அப்போ ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர். உடனே விவசாயிகள் பிரச்சனை காரணம் காட்டி ஆட்சி கலகி சொல்லி 80 சட்டமன்ற தேர்தல் கொண்டு வந்தாங்க. அந்த 80 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 114 இடத்துல நின்றுது அசம்பிளி தேர்தலில். டிஎம்கே 112 இடத்துல 2 இடம். அப்போ காங்கிரஸ் கிட்டக்கு திமுக அடிபணிந்துருச்சா? காங்கிரஸ் தான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் நடத்துச்சா? அப்போ கலைஞர் முதலமைச்சர் வேட்பாளர், 2 கட்சி ஈக்குவலாக போட்டிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி 31 இடத்துலையுமே திமுக 37 இடத்துலையும் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் மீண்டும் 129 இடம் ஜெயிச்சு முதலமைச்சராக வந்தார். அதனால ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணியில இந்திரா காந்திக்கு அடிபணிஞ்சுதான் கலைஞர் போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இந்திரா காந்திக்கு அடிபணிஞ்சு போனது பல சம்பவங்கள். இந்திரா காந்திக்கு அடிபணிஞ்சு போனது காவிரி ஒப்பந்தத்தை 50 ஆண்டு காலம் முடிஞ்சது நீடிக்கல, கச்சத்தீவை தாரவார்த்தது, இதெல்லாம் கலைஞர். அதனால காங்கிரஸ்க்கு அடிபணிந்து இந்த நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் பறி கொடுத்தவங்க திமுக. அவங்க எடப்பாடி பழனிசாமியை பாஜக அடிபணிந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இப்ப டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு ஒரு பக்கம் விஜய் சொல்றாரு. இங்க சமூக நீதிக்கும் சனாதனத்திற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்கள், நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே சொல்றாங்க. உண்மையாலுமே 4 முனை போட்டியா இல்ல மும்முனை போட்டியா, இருமுனை போட்டியா? நடக்கிறது இருமுனை போட்டி தான்மா. இருமுனை. அதிமுகவின் தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்கும்
திமுக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற திமுகவுக்கு இடையில தான் இந்தி கூட்டணிக்கு இடையில தான் போட்டி. மீதி ரெண்டு சீமான் தவேகா அப்படின்னு 4 முனை போட்டியெல்லாம் சொல்றதெல்லாம் சப்போஸ் ஜனங்கள் வந்து திமுக ஓட்டு போட விரும்பலினா அடுத்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு, ஏடிஎம்கே போடுவான். திமுக எதிர்க்கிற ஓட்டு ஏடிஎம்கே போயிடக்கூடாதுங்கிறக்காக இவங்க 4 முனை போட்டின்னு சொல்றது. சனாதன தர்மம் சனாதனம்ங்கிறது சொல்றேன், அடுத்த வார்த்தை விட்டுறானே சனாதன தர்மம் தர்மா. இன்னைக்கு ஜாதி பாராட்டி இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் அடைஞ்சு 75-76 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஜாதி பாராட்டி கொலைகள் நடந்துட்டு இருக்கவங்க இவங்க ஜனாதனத்துக்கு குறை சொல்றதுங்கிறது இந்த வகையிலும் தவறு. அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து 2 மனு தான் அதிமுக. விஜய் விட்டுட்டீங்களே, ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கான இளைஞர்கள் பட்டாளம் பின்னோக்கி அவரோட கூட இருக்கு இல்லையா? வரட்டுங்க வாக்கு எப்படி வருவாங்க? என்னை பொறுத்தவரையிலங்க திமுக எதிர்ப்போட்டுகளை அவர் பிரிச்சு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் வேலை செய்யறாரோன்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஓட்டு வந்து திமுக எதிர்ப்போட்டை பிரிக்கிறாருல. சீமான அவங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து திமுகவை பத்தி, திமுக அரசாங்கத்தை பத்தி, திராவிட மாடல் அரசை பத்தி தவறா பேசுறாரு அல்லவா? அப்ப திமுக எதிர்ப்போட்டு அவருக்கு வருது அல்லவா? லாபம் யாருக்கு? திமுக எதிர்ப்பு. அப்புறம் இதுல வந்து கண்டிப்பா இருமுனை போட்டி தான். 4 முனை போட்டி என்பது உருவாக்கப்பட்ட ஒன்று. இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் தான் முதலாளிகள். ஏன்னா உடனடியாக 5000, அடுத்தது 4000, கைம்பெண்களுக்கு வந்து 2000 அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி காட்டிக்கொண்டே இருக்கிறார் திமுகவினுடைய ஆளும் கட்சி முதல்வர். இந்த நாட்டில் தேர்தலுக்கு பணம் கொடுக்கறதுங்கிற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் 1971 தேர்தலில் தான். அப்பதான் 50 ரூபா ஓட்டு கொடுக்க ஆரம்பிச்சான். அதனால வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஜனங்கள் வந்து யாரும் பண பிரச்சனை கிடையாது. இந்த பணம் 5000, 2000, 3000த்துக்கெல்லாம் மயங்கிடுவாங்கன்னு முடியாது. தெளிவான முடிவோடு இருக்காங்க. யாருக்கு போட்டால் இந்த நாடு பாதுகாக்கப்படும். இளைஞர்கள் கஞ்சா பாதையிலிருந்து மீண்டு வருவார்கள், போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருவார்கள், மது பழக்கத்திலிருந்து மீண்டு வருவார்கள். பெண்கள் மகாத்மா காந்தி சொன்னது போல இரவு 2 மணிக்கு கூட பெண்கள் பாதுகாப்பாக நடந்து போக வேண்டிய அந்த சுதந்திரம் தாய்மார்களும் கிடைக்கின்ற திராவிட மாடல் அரசு ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறத மக்கள் முடிவில் இருக்காங்க. மௌன புரட்சி அதில் மௌன புரட்சியை மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை காலி பண்ணிடுவாங்க.